அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மள பெரும்பாலோருடைய கனவே ஒரு வீடு வைக்கிறது தான். கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வீட்டை கட்டவோ இல்லை வாங்கவோ செய்கிறோம். அதன் பிறகு நம்மள பல பேருக்கு நமக்கு ஒரு தோட்டம் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசையாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் பழங்களெல்லாம் எடுக்கணும்னு ஆசையாக இருக்கும். அந்த ஆசை முடியாத பட்சத்தில் மாடி தோட்டத்தில் கூட நம்ம ஆசையை நம்மளால் நிறைவேற்ற முடியும். 2.5 வருஷமாக மாடித்தோட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போதுமான அளவுக்கு காய்கறிகள் இங்கேயே எடுக்கிறேன். ஒவ்வொரு காய்கறியிலும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள். மாடித்தோட்டத்தில் வச்ச காராமணி கூட எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள். காராமணி தினம் தினம் பறிக்கணும், இல்லாட்டா 2 நாளைக்கு ஒரு முறையாவது பறிக்கணும், இல்லாட்டா முத்தி போயிடும். மழை தண்ணியோ இல்லை செடிக்கு ஊற்றுற தண்ணியோ மாடியில் தேங்காத அளவுக்கு நல்ல வாட்டமாக மாடியை கட்டிட்டோம் அப்படின்னா நல்ல சேஃபாக தைரியமாக நம்ம எவ்வளோ வருஷம் வேணாலும் மாடி தோட்டம் பண்ணலாம். ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆடிக்காட்டில் அம்மியும் பறக்கும், இதெல்லாம் ஆடி மாதத்துக்குரிய பழமொழிகள். நானும் ஆடிப்பட்டம் காத்திருந்து விதைச்சாச்சு. வெண்டைக்காய், காராமணி, இப்படி சில காய்கறி வகைகள் இந்த தொட்டியில் போட்டிருக்கேன். போன மாதம் ஒரு பலாப்பழம் சாப்பிட்டோம். அப்பப்போ அதோட டேஸ்ட்டு அப்படி இருந்துச்சுங்க. அதனால் அந்த கொட்டையை மண்ணில் ஊனி வச்சு இப்போ அது முளைச்சிருக்கு. இதை ரோட்டோரமாக கொண்டு வைக்கலான் இருக்கேன். இதில் மிளகாய் விதைகள் போட்டிருந்தேன். நல்ல ஒரு முளைப்பு திறன். அந்த மிளகாய் செடிக்கு மத்தியில் ஒரு செடி முளைச்சிருக்கு. என்ன அப்படின்னு தெரியல. இப்போ பார்த்தா வெள்ளரிக்காய் கொடி மாதிரி தெரியுது. இது பிடிங்கி நட்ட கொத்தவரை செடி. பப்பாளி விதைகள் போட்டு முளைக்க விட்டுருக்கேன். கொஞ்சம் வளர்ந்த உடனே பிடிங்கி நடணும். பக்கத்தில் ஒரு தெர்மோகோல் பாக்ஸில் சாட்டி அவரைகள் போட்டு விட்டேன். பேருக்கு ஏற்ற மாதிரி தாங்க, நல்லா சாடி வேகமாக வளர்ந்துருச்சு. அதே தொட்டியில் ஊடு பயிராக சிவப்பு கீரை விதைகள் போட்டிருந்தேன். நல்லாவே முளைச்சி 3 or 4 டைம்ஸ் எடுத்து சமைச்சாச்சு. இன்னும் நிறைய கீரைகள் இருக்குது. பெரிய தெர்மோகோல் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு செடி வச்சுருக்கேன். மொத்தம் 4 செடி வச்சுருக்கேன். இந்த அவரைக்காய் தினம் 2 கிடச்சாலே போதுங்க. சாம்பார் வைக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். ஏன்னா காய் நல்ல பெரிய சைஸில் இருக்கும் இல்லையா. விதை போட்டு பிடுங்கி நட்ட வெண்டைக்காய் செடி இது. பிடுங்கி நட்டு 2 நாள் தான் ஆகுது. ஆடி மாதத்துக்காக மாடி தோட்டத்தை ரெடி பண்ணுறதுக்குள்ளே நாமளும் கொஞ்சம் ஆடி போயிடுவோம். வேகமாக தாவுற ஒரு சிலந்திங்க, அந்த சிலந்தி எல்லா கீரையும் ஓட்ட போட்டு விட்டுருச்சு. இந்த க்ரோ பேக்கில் சிறுகீரை விதை போட்டிருந்தேன். ஓரளவு முளைச்சிருக்கு. அதை விட அதிக அளவில் களை செடிகள் தான் முளைச்சிருக்கு. இதில் 2 கொத்தவரை செடியும் வச்சுருக்கேன். வாரத்துக்கு ஒரு முறை நல்ல ஒரு கட்டு அளவுக்கு எடுக்கிறேன். புதினா வெட்ட தளர்த்து வந்துக்கிட்டே இருக்குது. பால் சேர்க்காமல் பிளாக் டீ போட்டுக்கிட்டு அதில் ஒரு 4 இலை புதினா போட்டு குடிச்சு பாருங்களேன். அவ்வளவு டேஸ்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கும். மே மாதம் வெயிலுக்கு சுருங்கி போன ரோஜா செடிகளெல்லாம் இப்போ தாங்க செழிப்பாக வர ஆரம்பிச்சிருக்கு. ரோஜா செடிகளுக்கு வெயில் ஒத்துக்காதுங்க. காஷ்மீர், பெங்களூர், ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துல தாங்க ரோஜா செடி தளன்னு பெரிய பூக்களாக பூக்கும். இந்த கோடை காலத்தில் மட்டும் நம்ம ரோஜா செடிகளை பட்டு போகாமல் பார்த்துட்டோன்னா மற்ற சீசனில் நிறைய பூக்களை எடுக்கலாம். அக்டோபர் மாதம் வரைக்கும் அடிக்கடி இந்த மல்லி செடியை நம்ம கட் பண்ணி விட்டுட்டே இருந்தோன்னா துளுத்து மொட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இது திருநீட்டு பச்சை. இந்த செடியோட வாசனை இருக்கே, அப்படி லேசாக உரசிக்கிட்டு போனாலே அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஒரு டென்ஷனாக ஏதோ ஒரு பிரச்சனையாக நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்தால் கூட இந்த வாசனைகள், இந்த பூக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மனசு கொஞ்சம் லேசாயிரும். இது லெமன் கிராஸ் செடி. இந்த இலையில் ஒன்று கட் பண்ணி நம்ம போடக்கூடிய பிளாக் டீயில் போட்டு செஞ்சோம் அப்படின்னா சுவையும் அதிகமாக இருக்கும். நம்ம உடம்புக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்கும். சிவப்பு பன்னீர் ரோஜா நிறைய முட்டுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. 2 பூ தான் இருக்குது. அந்த 2 பூவோட பார்க்குறதுக்கு அவ்வளவு கண்ணை பறிக்கிற அளவில் அழகாக இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக நாட்டு கொத்தமல்லி விதை தான் போட்டிருந்தேன். பாருங்களேன், கொத்தமல்லி குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு. கொத்தமல்லியை விட வேறு என்னென்னவோ செடிகள் அதிகமாக முளைச்சிருக்கு. அதிகமாக பருப்பு கீரை இருக்குது. மே மாதம் ஒரு வெள்ளரிக்காய் நின்னதே தெரியாமல் அதுவாக பழுத்து உடஞ்சி அந்த விதைகளெல்லாம் அங்கங்கே போயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் இந்த வெள்ளரிக்காய்கள் முளைச்சிக்கிட்டே இருக்குது. தேடி பார்த்தா தான் இலைகளை வச்சு கொத்தமல்லி முளைச்சிருக்கு அப்படிங்கிறதே தெரியுது. இந்த வெள்ளரிக்காய் கொடி கிட்டத்தட்ட 3 மாதமாக தொடர்ந்து அறுவடையை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ கூட இதில் ஒரு வெள்ளரிக்காய் இருக்குது. வீட்டில் வளர்த்த வெள்ளரிக்காய் ஆகட்டும், காராமணி ஆகட்டும், அடுப்பில் வச்சு சமைச்சு 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும்.
ஆனால் கடையில் வாங்கக்கூடிய காய்கறிகளை வேக வைக்கும்போது நிறைய நேரம் ஆகுது வேகிறதுக்கு. சில கெமிக்கல் உரங்கள் பயன்படுத்துறது கெமிக்கல் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறது தான் காய்கள் இந்த மாதிரி ஒரு ஹார்டாக மாறதுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போவும் நிறைய பூக்கள் வெள்ளரிக்காயில் இருந்துக்கிட்டே இருக்குது. வெள்ளை முள்ளங்கி விதைகள் போட்டிருந்தேன், நல்லாவே முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் இன்னொரு தெர்மோக்கோல் பாக்ஸில் சிவப்பு முள்ளங்கி விதைகள் போட்டிருந்தேன், அதுவும் சூப்பராக முளைச்சிருச்சு. இதே தெர்மோக்கோல் பாக்ஸில் ஏற்கனவே தான் கோவக்காய் கொடி வச்சுருக்கேன். இந்த முள்ளங்கியெல்லாம் நம்ம 35 நாள் 40 நாளுக்குள்ளேயே அறுவடை செஞ்சிடலாம். கோவக்காய் கொடி அறுவடை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த அறுவடை முடிஞ்சிடும். அப்போ அந்த செடி செழிப்பாக இருக்கும், இந்த செடி நம்ம செழிப்பாக எடுத்துடலாம். என்னோடய மாடி தோட்டத்தில் இல்லாத ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தல் அமைப்பு முறை. கொடிகள் படர்ந்து போக என்னால் முடிஞ்ச வரைக்கும் 4-5 கயிறுகள் தான் அப்படி இப்படி கட்டி விட்டுருப்பேன். அதுவே அந்த செடிகளுக்கு போதுமானதாக இருக்குது, போதுமான அளவு காய்களை கொடுக்க தான் செய்யுது. ஏப்ரல் மே மாதம்லாம் இந்த செம்பருத்தி செடி அப்படியே எந்த ஒரு இலைகளும் இல்லாமல் இருந்துச்சு. ஜூன் ஜூலை வரவுமே சூப்பராக அதுவே தழுத்து வந்துருச்சு. கூடவே பார்த்திங்கன்னா சில பூச்சிகளும் இருக்குது சில கிளைகளில் மட்டும். அந்த கிளையை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாலே செடியை காப்பாற்றிடலாம். கத்திரிக்காய் விதை போட்டு நாற்று பிடுங்கி நட்டாச்சு. இது முள்ளு கத்திரிக்காய். கத்திரிக்காய் நல்ல பெரிய சைஸில் காய்க்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பீர்க்கங்காய் கொடியா இல்லை புடலங்காய் கொடியான்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா எல்லா விதைகளும் ஒரே நாள் போட்டேன், எதில் எதை போட்டேன்னு அப்புறம் மறந்து போயிட்டேன். இது சுரக்காய் அப்படின்னு நினைக்கிறேன். பல முறை இந்த விதைகளை போட்டு காய் எடுத்தாச்சு. ஆனாலும் கூட புதுசாக முளைக்க வைக்கும்போது சுரக்காய் புடலங்காய் அப்புறம் சுரக்காய் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுது. மாடி தோட்டத்தில் ஜாதி மல்லி எவ்வளோ அழகாக எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்களேன். இத்தனை இது வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஜாதி மல்லியிலேருந்து பதியம் போட்டு கொண்டு வச்சது தான் சீக்கிரமாக வளர்ந்து நிறைய மொட்டுகளை வேகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜாதி மல்லி கொடியில் மாட்டிக்கிட்டும் கூட இந்த பொன்னாங்கண்ணி கீரை நல்லா தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. கண்ணுக்கு முடிக்கு ஸ்கின்னுக்கு அப்படின்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொண்டிருக்குது இந்த பொன்னாங்கண்ணி கீரை. இவ்வளோ கீரையுமே போதும் ஒரு நாள் கூட்டுக்கு. கட் பண்ணி விட்டுட்டோன்னா மீண்டும் அடுத்த 2 வீக்ஸ்லேயே நம்ம அடுத்த தேவையான அளவுக்கு முளைச்சிரும். மணப்பாறை கத்திரிக்காய் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. விதைகள் வாங்கியிருந்தேன், போட்டிருக்கேன், சூப்பராக முளைச்சி வந்திருக்கு. ஆசைகள் அப்படியே கொஞ்சம் அதிகமாகி பஜ்ஜி மிளகாய் விதை வாங்கி போட்டேன், அதுலேயும் கொஞ்சம் முளைச்சிருக்கு. இந்த செடிகளுக்கெல்லாம் ஊட்டம் கொடுக்கறதுக்காக கடலை புண்ணாக்கு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு 5 days ஆயிடுச்சு. எனக்கு ஈவினிங் இதை கொடுத்துட வேண்டியது தான். அழகுக்காக வாங்கின ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடி 2 வருஷமாக எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் அதுவே காஞ்சிரும், அதுவே பூத்துரும், அதுவே தழுத்துரும், அப்படி போய்கிட்டு இருக்கு. கீரை வைக்கணும்னு கீரை பேக் ரெடி பண்ணேன், எதுவுமே போடலை. ஆனாலும் ஏதேதோ முளைச்சி அப்படியே பச்சை பசேல்னு கீரை பேக் ஃபுல்லாக நிரம்பிருச்சு. இந்த பேக்கில் பாலக்கீரை விதைகள் தான் போட்டேன். பாலக்கீரை 4-5 தான் முளைச்சிருக்கு. ஆனால் பருப்பு கீரை ஏகப்பட்டது முளைச்சிருக்கு. கூடவே நிறைய புற்களும் முளைச்சிருக்கு. இதெல்லாம் இலவச இணைப்புகள். இப்படி புல்கள் நிறைய முளைச்சிருக்குன்னா நம்மளுடைய மண் நல்ல ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். மாடி தோட்டத்துக்காக புதுசாக நம்ம மண்ணெல்லாம் வாங்க வேண்டிய தேவையில்லை. நல்ல உரங்கள் கொடுத்தோன்னா அந்த மண்ணும் அதில் இருக்கக்கூடிய மண் புழுவும் சேர்ந்து அந்த மண்ணை நல்ல வளமான மண்ணாக மாற்றிடும். கார்த்திகை மாதம் எப்படா வரும் கிழங்கு பிடுங்கி சமைச்சு சாப்பிடலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அதங்க கூவக்கிழங்கு செடி தான் இது. எந்த பக்கம் ரெட் கலர் லைட்டு போட்ட மாதிரியே இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு படுத்துருக்கு. இன்னும் 2 days கழித்து எடுக்கலாம்னு நினச்சேன். பார்த்தா அதோடைய மேல் பக்கம் லைட்டாக வெடிப்பு விட்டுருக்கு. மழை வேறு நைட்டாக பெஞ்சிக்கிட்டு இருக்கா. தண்ணி இறங்கி பழம் வீணாக போனால் மனசுக்கு கஷ்டமாயிரும். அதனால் இதை இன்றைக்கி எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த பழம் இன்னும் கனியணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இன்னும் ஒரு பூ இருக்குது, ஏற்கனவே ஒரு காய் இருக்குது, இப்போ மீண்டும் ஒரு மொட்டும் வந்திருக்கு. இந்த தொட்டியில் ஃபுல்லாக கொடி வகைகள் தான் போட்டிருக்கேன். நான் வச்ச விதைகள் ஒரு 10 தான் இருக்கும். ஆனால் முளைச்சிருக்கக்கூடிய புல் பூண்டுகள் ஒரு 100-1000 இருக்கும். பாகற்காய் கொடி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. விதை போடுறதே கிடையாது. 2 வருஷமாக அதுவே விதை விழுந்து அதுவே முளைச்சிரும். இது நல்ல பழைய பாகற்காய் கொடி. இன்னும் கொஞ்சம் காய்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. தக்காளி விதை போட்டு முளைக்க வச்சு நாற்றும் பிடுங்கி நட்டாச்சு. நேற்றைக்கு தான் பிடுங்கி நட்டேன். இன்னும் 1 மாதத்தில் இதில் எல்லாத்துலேயும் மொட்டுகளும் காய்களுமா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மாடியில் ஒரு இயற்கை சூழலை உருவாக்கி அங்கே நமக்கு பிடிச்ச காய்கறிகள் பழங்கள் கீரைகள் அப்புறம் பூக்கள் இதெல்லாம் வளர்க்குறது பெரிய விஷயம்.
சில நேரங்களில் நம்ம நினைக்கக்கூடிய பலன் கிடைக்கும், சில நேரங்களில் கிடைக்காது. நம்மால் முடிஞ்சதை செய்வோம், கண்டிப்பாக நல்லது கிடைக்கும், இல்லாட்ட கிடைச்சதை ஏற்றுப்போம் அப்படிங்கிற மனப்பக்குவத்தில் மாடி தோட்டத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னா மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. இந்த செம்பருத்தி பூக்களையும் செம்பருத்தி இலைகளையும் ஒரு சின்ன பவுலில் நல்லா கொதிக்க விட்டுறணும். ஆறின பிறகு மிக்சியில் அடித்து தலையில் தேய்ச்சோன்னா நல்ல ஒரு ஷாம்போட எஃபெக்டை கொடுக்கும். முடி நல்ல சாஃப்டாக, நல்ல கண்டிஷனிங்காக, நல்ல ஷைனிங்காக இருக்கும். பயனுள்ள வகையில் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.